இப்போ நீங்கள் இவ்வளவு பொருணையில் ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு, சிவகலையில் கிடச்சிருக்கு, கொற்கையில் கிடச்சிருக்கு, துலுக்கப்பட்டி, இது எல்லாமே பொருணை நதி நாகரிகத்தினுடைய சான்றுகள். இன்னும் பல இடங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழருடைய பண்பாடு எவ்வளவு தொன்மையானது, தமிழ் மொழி எவ்வளவு பழமையானது, இந்த நாகரிகம் எவ்வளவு அவர்கள் முதிர்ச்சி அடைந்திருந்தாங்க. அந்த நிலையில் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மக்கள் எவ்வாறு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நிலையில் எப்படி இருந்தாங்க அப்படியெல்லாம் பார்ப்பதற்கு இந்த அகழ்வாராய்ச்சிகள் நமக்கு பொதுவாக நமக்கு ஒரு இடம் அகழ்வாராய்ச்சினா போய் எல்லா இடங்களையும் தோண்டுனா கிடைக்காது. அதுக்கு நமக்கு சில சான்றுகள், அடிப்படை சான்றுகள் இருக்குது. அதாவது முதல்ல அந்த ஊரை பற்றி ஏதாவது இலக்கிய குறிப்புகள் இருக்கா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்க போதால் கொற்கை அப்படின்றது, கோநகர் கொற்கை, அது பாண்டியருடைய துறைமுகமாக இருந்திருக்கு. அதற்கு நமக்கு சான்றுகள், நமக்கு நிறைய இலக்கிய சான்றுகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இந்த நிலத்தை அகழும் போதோ இல்லைன்னா வேளாண்மை விவசாயம் செய்கிற போதோ ஏதாவது பொருட்கள் கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் இருக்குது. பொதுவாக ஒரு ஊர் இருந்து அழிந்து போச்சுன்னா அந்த இடம் ஒரு மேடாக இருக்கும். அது ஆர்கியலாஜிக்கல் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாத்தையும் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் மேற்பரப்பு ஆய்வு, அந்த மேற்பரப்பில் என்னென்ன பானை ஓடுகள் கிடைக்குதா, மணிகள் கிடைக்குதா, காசுகள் கிடைக்குதா, பொதுவாக அந்த விவசாயிகள் கலப்பையை ஓட்டும்போது அந்த மணிகள்லாம் கிடைச்சதா எடுத்து வச்சுருப்பாங்க. நாங்கள் அந்த ஆய்வுகளை போய் பண்ணும்போது அந்த மாதிரி கிடைக்கிற போது இந்த இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு ட்ரையல் ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழி போட்டு அதுலேருந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுறது. இதெல்லாம் தான் நமக்கு ஏன்னா ஒரு அகழ்வாராய்ச்சினா என்ன மாதிரியான செய்யணும் அப்படின்னு இந்த மாதிரி தான் நம்ம அகழ்வாராய்ச்சிகள் நம்ம செய்கிறோம்.